அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ரவிச்சந்திரன். திருச்சி மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து வந்திருக்கேன். வாழப்பாடி ஜோதிட ஆராய்ச்சியாளர் நலசங்கத்தின் 27வது மாதாந்திர கருத்தரங்கில் கலந்து கொண்டு உரையாற்றுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ச்சியாக இங்கே நடக்கக்கூடிய எல்லா மீட்டிங்லையுமே நான் கலந்துருக்கேன். அது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். இந்த ஊர் பேர்லேயே வாழப்பாடின்னு இருக்கும். இந்த வாழை அப்படின்னாவே நம்ம சூரி சொல்கிற மாதிரி வாழைக்கா வாழைக்கா வாழலைங்கிற சொல்கிற மாதிரி இந்த வாழை அப்படின்னாவே வாழ்க்கையில் வாழக்கூடிய ஒரு சில விஷயங்களை குறிக்கும். அப்போ வாழப்பாடிக்கு வந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ளார கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, இந்த பின்னாடி பாடின்னு ஒரு இது இருக்குது. நம்ம ஆயர்பாடியில் பிறந்தவர் கிருஷ்ணர், மிக ஒரு சிறப்பான ஒரு கடவுள். இங்கேயும் ஒரு கடவுள் இருக்கிறாரு, நம்மளுடைய சுப்பிரமணிய சுவாமி. அவரையும் வணங்கி இந்த வாழப்பாடி கருத்தரங்கில் 27வது மாதாந்திர கருத்தரங்கில் நம்ம ஒரு ஜோதிடத்தை போட்டு விளக்க வரோம். போன மீட்டிங்லேயே ஒரு ஜோதிடத்தை போட்டு ஒரு ஜாதகத்தை போட்டு விளக்கணும். அது எப்படி அப்படின்னா, நிறைய பேர் கேட்டாங்க, சார் நீங்கள் ரொம்ப அழகாக விளக்கியிருக்கீங்க, தசாபுத்தி அந்தரத்தோடு விளக்குனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு. எனக்கு கூட ஆசை தான் சார், தசாபுத்தி அந்தரம் ஏன் சூட்சமம் பிராணன் வரைக்கும் விளக்கணும்னு. பட் அதற்குரிய நேரம் கூடி வரவில்லை. அதற்குள்ளே அடுத்த மீட்டிங் கூடி வந்துடுச்சு. அதனால் அது நம்மளுடைய இதில் இன்னொரு விஷயமும் சொல்கிறோம். நம்ம திருச்சியில் பார்த்திங்கன்னா மிக விரைவில் ஆன்லைன் வகுப்பு எடுக்க போகிறோம். அந்த ஆன்லைன் வகுப்பில் நேரடி வகுப்பில் இந்த மாதிரி இந்த அந்தரம் வரைக்கும் நம்ம போட்டு பலன் சொல்கிற விஷயம் அங்கே நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி இந்த கருத்தரங்கில் ஒரு ஜாதகத்தை போட்டு விளக்குறேன். அந்த ஜாதகத்தினுடைய டைம் அங்கே கொடுத்துருக்கேன். 14/8/1984 வருஷம் இரவு 12:30 திருச்சியில் பிறந்த ஜாதகம். இது மட்டும்தான் இங்கே போட்டிருக்கேன். இன்னும் கிரகத்தை நான் போடலை. சரிங்களா? இப்போ இந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா, எப்போவுமே ஜோதிடத்தில் சுபர்கள்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் நிறைய இருக்குது. பங்கமில்லாத குரு, யாரோடையும் இணையாத சுக்கிரன், தனித்த புதன், இவர்கள் 3 பேருமே சுபர்கள், எப்போவுமே ஃபிக்ஸடு. வளர்பிறையில் சந்திரன் சுபர், பௌர்ணமியில் அதிசுபர், தேய்பிறையில் அவர் பாவர். இதற்கும் அளவுகள்லாம் நிறைய இருக்குது. அப்புறம் சூரியன் அரை பாவர், செவ்வாய் முக்கால் பாவர், சனி பகவான் முழு பாவர், ராகு முழு பாவர், கேது கட்டுக்குட்பட்ட பாவர் அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டிருக்கு. இந்த 9 கிரகங்கள் மட்டுமே ஒரு மனிதனை தனித்துவமாக இயக்கி கொண்டிருக்கும். இந்த 9 கிரகங்களை நீங்கள் என்ன செஞ்சாலும் அவர்களுடைய தனித்தன்மையிலேருந்து அவங்க மாறவே மாட்டாங்க. ஓகேங்களா? சில விஷயங்கள் இந்த ஜாதகத்தை போட்டு நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். சார், உங்கள் எல்லாத்துக்கிட்டேயுமே ஜோதிட சாஃப்ட்வேர் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 14/8/1984 இது கருத்தரங்கம் மாதிரி இல்லாமல் ஒரு கலந்துரையாடல் மாதிரி பண்ணலாம். 12:30 AM இரவு. ஜாதகருடைய பேரா இதா? சரி, இதையும் சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இது ஒரு ஆண் ஜாதகம் தான், நான் சொல்லிடுறேன். இது எப்படி ஆணுன்னு பெண்ணுன்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த கட்டம் மட்டுமே வச்சுட்டு, ஓகேங்களா? தங்கப்பாண்டியன் ஐயா சொல்கிற மாதிரி 80% சரியாக வந்துடும். சரிங்களா? சரிங்க சார். 14/8/1984 வருஷம் நள்ளிரவு 12:30 திருச்சியில் பிறந்த ஜாதகம் இது. நல்லா பாருங்கள். லக்னத்திலேயே ராகு, லக்னமும் ராகும் ஒரே டிகிரி. கடகத்தில் சூரியன் 27 டிகிரி, சிம்மத்தில் சுக்கிரன் 13 டிகிரி, புதன் 19 டிகிரி, துலாத்தில் சனி 16 டிகிரி, விருச்சிகத்தில் கேது 8 டிகிரி, செவ்வாய் 4 டிகிரி, தனுசில் குரு 9 டிகிரி வக்கரம், கும்பத்தில் சந்திரன் 21 டிகிரி, அப்போ புரட்டாதி நட்சத்திரம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாந்தி 3 டிகிரி, அவரும் புரட்டாதியிலே இருக்கிறார். ஓகேங்களா? நான் எந்த ஜாதகம் போட்டாலும் மாந்தியை படம் போடுறதில்லை, அவரும் உள்ளே வந்துடுறாரு இப்போது. ஓகே சார். சார், இப்போது
இவர் குரு திசையில் பிறந்திருக்கிறார். ஓகேங்களா? இவர் ஜாதகத்தில் இப்போ புதன் திசை நடந்துட்டுருக்கு. இடையில குருக்கு அப்புறம் சனி தான் வந்திருக்கிறார். ஒரே திசை தான் இடையில இருந்திருக்கு. இப்போ புதன் வந்திருக்கு. இப்போது குருவுடைய திசை இவருக்கு நடக்குது. இவர் பிறக்கும்போது குரு திசையில் தான் பிறக்கிறாரு. ஃபஸ்ட்டு தசாபுத்திக்கு சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம கட்டத்துக்குள்ளார வந்துடலாம். குரு இது ரிஷப லக்னம். நல்லா உங்களுக்கு புரியுது, நல்லா புரிஞ்சுங்க சார். இது ரிஷப லக்னம். ரிஷப லக்னம்னாவே இந்த லக்கணத்துக்கு ராஜயோகாதிபதி சனிங்கிற ஒரு அமைப்பு நமக்கு தெரிஞ்சிடணும். இன்னொரு யோகாதிபதி புதன் பகவான் தெரிஞ்சிடணும். இன்னொரு யோகாதிபதி சூரிய பகவான் தெரிஞ்சிடணும். சுக்கிரன் 4வது இடத்துக்கு தான் வருவார். ஏன்னா அவர் 6ஆம் அதிபதியோட தொடர்பு கொண்டதுனால அவர் அப்படி தான் வருவார்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த லக்னம் விழுந்த புள்ளி யாராவது சொல்லுங்கள். கார்த்திகையில் விழுந்திருக்கு. சரி, அப்போ அதே சாரத்தில் தானே ராகும் இருக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. இதுக்கு நம்ம லக்ன பாவத்தை எடுக்கும்போது வந்துடலாம். இப்போ தசாபுத்தி மட்டும். அப்போது இந்த ரிஷப லக்கணத்துக்கு சார் வாய்ஸ் கிளியராக இருக்கா? இந்த ரிஷப லக்கணத்துக்கு இந்த குரு ஆதிபத்தியம் விசேஷம் இல்லாத கிரகம். நல்ல கவனிங்க, கெட்டது பண்ணக்கூடிய கிரகம்னு நான் சொல்லவே இல்லை. ஆதிபத்திய விசேஷம் இல்லாத ஒரு கிரகமாக இங்கே குரு இருக்கும். காரணம், அவர் 8ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியாக வருவார். லக்னம் ரிஷபத்தில் ரிஷப லக்னத்தில் விழுந்து ராகு உள்ளே உக்காந்துருக்கிறாரு. குரு திசையில் ஆரம்பிக்கிறார் ஸ்டார்டிங். லக்னாதிபதி 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்று இருக்கிறார். இதெல்லாம் நம்ம ஓரளவு ஒரு சில விஷயம் பார்த்துக்குங்க. குரு அங்கே இயல்பாக இல்லை. ஏன் இயல்பாக இல்லை? சரி, அவர் வக்கரத்தில் இருக்கிறார் வச்சுக்கோங்க. ஜாதகர் பிறந்த உடனே குரு திசையில் சொந்த இடத்தை விட்டு வெளியில் நகர்றார். ஏன்னா குரு 8ஆம் இடத்துல இருக்குது. 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் ஜாதகரை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கண்டிப்பாக நகர்த்தும். ஓகேங்களா? இவர் போயிட்டார். ஓகேங்களா? அதன் பிறகு பார்த்தீங்கன்னா குரு தசை முடிஞ்சு சனி தசை வருது. சனி எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்கே இருக்கிறாரு? துலாத்தில் இருக்கிறாரு. அவர் நேராக பாருங்கள், விரயத்தை பார்க்குறாரு. நல்லா புரிஞ்சுங்க சார். இந்த நாடியில் சொல்லுவாங்க, இந்த 8 12 அதன் பிறகு 4 இது 3 ஒன்றும்பாங்க. அப்போது இந்த ஜாதகத்தில் சனி பகவான் பாருங்கள் 12ஆம் இடத்தோட தொடர்பு கொள்கிறாரு. இங்கே ஒரு வீட்டை கட்டுறார். இங்கேருந்து ஒரு வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறாரு பார்த்தீங்களா? அதாவது பிறந்த பூர்வீக இடத்தை விட்டு வெளியில் போகிறாங்க. எப்போ குரு திசையிலே போயிட்டாங்க. அங்கே போய் வசிக்கிறாங்க. சனி திசையில் போதிய முன்னேற்றத்தை கொடுக்கல. நல்லா தெரிஞ்சுங்க, ராஜயோகாதிபதி. ஆனால் சனி திசையில் முன்னேற்றத்தை கொடுக்கல. ஓகேங்களா? சனி அவருடைய விசேஷத்தை தருவார். என்ன? 9ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்து ஆதிபத்திய பலனையும் 6ஆம் இடத்தின் வாயிலாக செஞ்சார். வேலைக்கு போனார் தம்பி, படிப்பு வரல. சனி திசையில் வேலைக்கு போயிட்டார், அந்த வேலையை செஞ்சார். ஆனால் பெருசாக ஒன்றும் சம்பாதிக்க முடியல. சரி, அதுக்கப்புறம் சனி திசையுடைய பிற்பகுதி வந்துச்சு. இது சனி திசையுடைய முற்பகுதி. பிற்பகுதி வந்துச்சு, எல்லாமே மாறிச்சு. சனி திசையில் பிற்பகுதி முதல்ல சனி திசையுடைய சனி புத்தி, புதன் புத்தி, அதுக்கப்புறம் கேது, சுக்கிரன். இந்த சுக்கிரனுடைய புத்தியிலேருந்து கொஞ்சம் நல்லா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் சூரியனுடைய புத்தி, சூரியன் யோகாதிபதினு சொல்லிட்டேன், சூரியனுடைய புத்தியிலலாம் நல்லா இருந்தார். சந்திர புத்தி இந்த லக்னத்துக்கு ஆகாத ஆளுனாலும் சந்திர புத்தி இந்த பையனுக்கு நல்லா இருந்துச்சு, செவ்வாய் புத்தியும் நல்லா இருந்துச்சு. அப்போ தான் ஜாதகத்தை எடுத்துகிட்டு என்கிட்ட வரார். சார், நிறைய இடத்துல பார்த்துட்டேன் சார், நீங்கள் தான் சார் எனக்கு ஏதாவது ஒரு இந்த அப்படி இப்படின்னு இருக்கிற இடத்த கொஞ்சம் உருப்படியாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னாரு. நான் வந்த உடனே பார்த்தேன், என்ன எல்லாருமே வரவங்க பூரா நம்மக்கிட்ட சார் மற்ற இடத்துலலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லார் இடத்துலையுமே ஜோதிடர்கிட்ட இருந்து பல நல்ல விஷயம் வாங்கிறதுக்காக நல்லா சொன்ன ஜோசியர் கூட அவங்க சொன்னது சரியில்லை அப்படின்றத நம்மக்கிட்ட வாயை பிடுங்குவாங்க. அது உண்மை, யதார்த்தம். நானும் அதை நம்பினேன். ஓகேங்களா? சரி, இந்த ஜோசியன்னு சொல்லியிருக்க மாட்டாங்களா, நம்மளும் கரெக்டாக சொல்லலாம் அப்படின்ட்டு வாங்க ஐயா.
ஐயா வாங்க வாங்க நம்ப மாட்டாங்கன்னு சொல்லி நாமளும் நீங்கள் ஜாதகத்தை கொடுத்துட்டு ஒரு மணி நேரம் போய் டீ காஃபி சாப்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டேன். அப்போ இந்த ஜாதகத்தை ஒரு 25 நிமிஷம் எடுத்துகிட்டு ஒரே ஒரு விஷயம் சொன்னேன். கலைஞர் ஜாதகத்தோட 50% மேட்சிங் ஆகிற ஜாதகம்டா உனக்கு, சின்ன பையன். ஆனால் இந்த பொம்பளை சுகன்னு ஒன்றை மட்டும் நீ கனவுல கூட நினச்சிடாதுன்னு சொன்னேன். எப்படிங்க சார்? இன்னை வரைக்கும் தம்பி கல்யாணம் ஆகலை. விளக்கிடுறேன், புளி போட்டு விளக்கிடுறேன். ஓகே சரி பாருங்கள் சார், குரு திசையில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனாங்க. சனி திசையோடைய முதல் பகுதி நல்லா இல்லை, ரெண்டாவது பகுதி நல்லா அருமையாக யோகா இருந்துச்சு. அந்த ரெண்டாவது பகுதி ஏன் யோகா இருந்துச்சு நான் மறுபடியும் சொல்கிறேன். மறுபடியும் இப்போ புதன் வந்தார், மறுபடியும் என்கிட்ட வந்து நிற்கிறார். புதன் திசையில் வந்து நிற்கிறார். சார் எனக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இதில் நிற்கிறேன், நான் ஜெயிப்பேனா அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். நீ தாண்டா வார்டு கவுன்சிலர் போடா. இப்போ தற்போது சிட்டிங் வார்டு கவுன்சிலர் ஒரு. ஏன்? புதனுடைய தசை. ஓகேங்களா? சரி, புதன் தசை ஆரம்பித்து பாருங்கள். இந்த சனி தசையில் ஒரு இடம் வாங்கி வீடு வாங்கி கட்டினாங்க பார்த்தீங்களா, அதை விற்றுட்டாங்க. எப்போ விற்றாங்கன்னா சூரிய புத்தியில் தற்சமயம் தான் விற்றுருக்காங்க. இப்போ என்ன புத்தி சார் நடக்குது புதன் தசையில்? இப்போ தான் விற்றுருக்காங்க. சரி வித்தாச்சு. இது தசா புத்தியில் நம்ம எப்படி விளக்கணும். நான் ஏன் பிறந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனாங்கங்கிற ஒரு விளக்கம் கொடுத்தேன். 4, 8, 12ஓட கனெக்டிங், அதனால் அவங்க இப்படி இருக்கிறாங்க, இடம் வந்து சேல்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னேன். தற்சமயம் வந்து புதன் தசையில் சூரிய புத்தியில் வீடு கட்டுவீங்கன்னு அப்போவே எழுதி கொடுத்தேன். இப்போ வீடு கட்டிகிட்ருக்கிறார், பில்லர் போட்டு வேலையை ஆரம்பித்தாச்சு. சரிங்க சார், இதெல்லாம் எதனுடைய அடிப்படையில் சொல்கிறோம் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை சார், இந்த கட்டங்களை வச்சு மட்டும்தான். இதை எடுக்க தெரிஞ்சோம்னா போதும். நீங்கள் இதுக்குள்ளார நட்சத்திர சாரம் பார்க்குறதெல்லாம் 2வது கதை, 3வது கதை, 4வது கதை, 5வது கதை. நீங்கள் அப்படியே அதாவது என்ன சார் நோகாமல் அப்படியே நோம்பி கும்பிட்டுட்டு போகணும் சார். நான் அதுக்காக நட்சத்திரம்லாம் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். அதெல்லாம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. புரியுதுங்களா? அந்த அமைப்பில் பாருங்கள். ஃபஸ்ட்டு வரேன் சார். லக்னம் கார்த்திகையில் இருக்குது. அப்போது நல்லா புரிஞ்சுங்க, இந்த லக்னத்துக்கு யோகாதிபதியுடைய சாரத்தில் தான் லக்ன புள்ளி அமைஞ்சிருக்கு. அந்த லக்ன புள்ளி கொடுத்த சூரியன் பாருங்கள் எங்கே இருக்கிறாருன்னா கடகத்தில் நட்பு நிலைமையில் இருக்கிறாரு. பௌர்ணமியை நெருங்கிட்டு இருக்கிறாரா? இந்த சந்திரனுடைய நிலை என்னன்னு பாருங்கள், தேய்பிரையில். நல்லா பாருங்கள், இந்த வீட்டில் இருக்கும்போது பௌர்ணமி, இந்த வீட்டுக்கு போயிடுச்சு. 3வது திதியில் பிறந்திருக்கிறாரு. 5 திதி வரைக்குமே பௌர்ணமி யோகம் செல்லும். வளர்பிறையில் துவாதசி திதியில் ஆரம்பித்து தேய்பிறையில் பஞ்சமி திதி வரைக்கும் இந்த 5 திதியுமே செல்லும். அப்போ இங்கே சந்திரன் ரொம்ப வலுவாக தான் இருக்குது. அதனால தான் சந்திர புத்தி இந்த லக்னத்துக்கு ஆகாத கிரகமாக இருந்தாலும் முன்னேற்றத்தை கொடுத்தது 3ஆம் அதிபதி அப்படிங்கிற முறையில். இங்கே 3க்கு 8, 3க்கு 8, 3க்கு 8ன்னு எடுத்திங்கன்னா அது வேறு வகையில் தான் உங்களுக்கு பாதிப்பு கொடுக்குது. அதுக்கும் சுக்கரனுடைய தயவையும் பார்க்கணும், செவ்வாயுடைய அமைப்பையும் பார்க்கணும். ஓகே பார்த்துக்கலாம் பாருங்கள். லக்ன புள்ளி விழுந்தது சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் இந்த லக்னத்து யோகாதிபதி, சரிங்களா? அவர் வந்து பௌர்ணமி சந்திர அதி யோகம்னு சொல்லி ஒரு யோகம் இருக்குது. இந்த சந்திர அதி யோகத்தில் இருக்கக்கூடிய இந்த 3 கிரகமுமே தம்பிக்கு நல்ல அருமையாக வேலை செய்யும். இப்போ இந்த இடத்துல இந்த லக்கணத்துக்கு ஆகாத குருவேங்கிறதுனால யோகம் கொடுத்து தான் ஆகணும், சரிங்களா? என்ன நேரடியாக யோகம் கொடுக்காது, கொஞ்சம் சுற்றி வளைச்சி எல்லாத்தையும் அப்புறம் கடைசியாக தான் யோகம் கொடுக்கும். சரி பாருங்கள், லக்ன புள்ளி சூரியனுடைய அமைப்பு. சூரியன் வந்து சந்திர அதியோகத்தில் ரொம்ப அழகாக தெளிவாக புள்ளிவாக இருக்கிறாரு. அப்போ இந்த பையனுக்கு சூரியனுங்கிறது அவரை சார்ந்த லக்னத்திற்குரிய காரக கிரகம் இல்லைங்களா, அது நல்ல சிறப்பாக இருக்குன்னு அர்த்தம். லக்னத்திலேயே ராகு இருக்கிறாரா, இந்த ராகுவை செவ்வாய் பார்க்கிறாரா, ஒளி கிரகங்கள் பருப்பொருள் கொண்ட கிரகங்களுக்கு மட்டுமே பார்வை, ராகுக்கு எதுக்கு பார்வை கிடையாது. எனக்கு நிழல் இருக்குது, என்னுடைய நிழலுக்கு நிழல் கிடையாது, ஓகேங்களா? நான் அது நம்ம எடுக்கிறது இல்லை. செவ்வாய் வந்து 4 டிகிரிக்குள்ளார ராகுவை பார்ப்பார்,
பார்க்குறாரா? ஆட்சி பலம் அடைஞ்சு பார்க்குறாரா? அப்போ இந்த லக்னத்துக்கு அவர் 7ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி, 7 12, இது நேராக ராகுவை பார்க்கறனால இங்கே இருக்கக்கூடிய ராகு நல்லவர்னு நம்ம படிச்சிருப்போம். மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம், இந்த 5 வீட்டில் இருக்கக்கூடிய ராகு ரொம்ப ரொம்ப நல்லவர்னு படிச்சிருப்போம். ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது. இந்த செவ்வாய் அத்தனைத்தையும் இங்கே கெடுத்தார். புரியுதுங்களா? இது ஜோதிட ஆர்வலருக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏற்கனவே ஜோதிடம் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். ரொம்ப நல்ல தெரிஞ்ச நம்ம சண்முகம் ஐயா மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவன் எப்போ முடிப்பான் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? நம்ம பார்க்கலாம், இன்ச்சிஞ்சாக விளக்கிடலாம். இந்த லக்னத்தில் எப்போவுமே லக்ன புள்ளியோட ராகு கேது இணையும் போது, நல்லா கவனிங்க, லக்னத்தில் ராகு அல்லது கேது இணையும் போது இங்கே ஒரு ஜீன்ஸ் குறைபாடு வரும். செவ்வாயின் பார்வையில் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு ஜீன்ஸ் குறைபாடு வந்தே தீரும். செவ்வாயோடைய 7ஆம் பார்வையில் ராகு இருக்கிறனால, லக்னமும் இருக்கிறனால இவர் உடம்பு கட்டுமஸ்தான உடம்பு, ஆனால் உயரம் இல்லை. நானே உயரம் கம்மி, அவர் என்னை விட கம்மி. அவருக்கு அந்த உயரத்தை ஏன் இந்த இடத்துல ஏதோ சொல்கிறோம் அப்படிங்கிறது நீங்கள் அதை என்னை யாராவது கேள்வி கேளுங்க. என்ன சார், செவ்வாய் தான் சார் உயரமான கிரகம், நீங்கள் எப்படி சார் அதெல்லாம் சொல்லலாம்? யாராவது கேளுங்க பார்ப்போம். செவ்வாய் லக்னத்தை பார்த்தா உயரமாக தான் சார் இருக்கணும், ஏன் குள்ளமாக இருக்கிறாரு? ராகு குள்ளமானவர் இல்லை சார். சரி, நானே சொல்லிடுறேன் பாருங்க. இந்த 2 பேருடைய இணைவே நல்லா கவனிங்க. கேது ஷார்ட்டாக இருக்கக்கூடிய கிரகம், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சுருக்கும். அப்போ செவ்வாயை சுருக்குதா? டேய், உன் பார்வையும் சுருக்கிட்டு தான் இருக்கணும்னு சொல்லி இவருக்கு கட்டளை போடுது. 4 டிகிரிக்குள்ளார இணைஞ்சு இந்த பார்வை அப்படியே இங்கே செலுத்துது. இந்த பார்வை கெட்டது, இந்த இணைவு நல்லது. எந்திரன் படத்தில் வர மாதிரி தலை சுற்றி சுற்றி வரும் போல. 8 டிகிரி, 8 13 22. ஓகேங்களா? மனப்பாடம் அடித்து ஓட்டுறேன் சார். 8 13 22ன்னு. ஓகே சார், நல்லா கவனிங்க. நீங்கள் தாத்தூர்லேருந்து வரீங்க, 2 பேர் உங்ககிட்ட வம்பு இழுத்தாச்சு, உங்களுக்கு மனசு கஷ்டமாக போயிடுச்சு. அந்த கஷ்டத்தை மனசுக்குள்ளார அப்படியே அழுத்திக்கிட்டு இங்கே வரீங்க. நான் உங்களை கேட்குறேன், என்ன சார் சும்மா ஃபோன் பண்ணிகிட்ருக்கீங்க, எங்களுக்கு 4 பொழப்பு இருக்குன்னு கேட்டால் உங்களுக்கு ஸ்பார்க் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அப்போது எப்படி சார் இருக்கும்? வெடிச்சிரும். அதே மாதிரி தான் ஏற்கனவே இந்த குழப்பத்தோட செவ்வாய் இருக்கிறனால, டேய் வரலாறு ரொம்ப முக்கியம், என்னோட இணைஞ்சன்னா நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நீ செய்யணும். இந்த இடத்துல நீ எப்படி வேணாலும் இருந்துக்க, உன் பார்வையை நான் கட்டுப்படுத்திட்டு இருக்கிறேன்னு சொல்லி இங்கே இருக்கிற கேது எதையும் சுருக்கிறனால இவருடைய பார்வையும் சுருங்கி இந்த ஜாதகரை உருவத்தில் குள்ளமாக்கிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் பாருங்கள், இது ஆனா பெண்ணான்னு கேட்டேன். லக்னம் ரிஷப லக்னம், லக்னாதிபதி போய் சிம்மத்தில் இருக்குது. சிம்மம் ஆண் கிரகமா பெண் கிரகமா சார்? ஆண் வீடா பெண் வீடா? நான் இதை சொல்கிறேன், பெருந்தன்மையோடு சொல்கிறேன், இது 80% ஒத்து வரும். லக்னாதிபதி எங்கே இருக்கோ அது. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, லக்னாதிபதி உட்கார்ந்த வீட்டின் அதிபதி எங்கே உட்காந்துருக்கு, அவரை போலவும் இவர் செயல்படுவார்னு சொல்லுவாங்க. இது ஆண் தான் சார், கொஞ்சம் கோபமாக பேசுனா பெண் மாதிரி அழுதுருவார், அவ்வளோதான். ஆமாம், மாப்பிள்ளை இவர் தான், அவருக்கு போட்டிருக்கிற சட்டை என்னது அப்படிங்கிற அமைப்பு. ஓகேங்க சார், இப்போ லக்னத்தை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சிங்களா? பிரச்சனை இல்லையே. சரி, அப்படியே 2ஆம் பாவத்துக்கு வந்துடுவோம் சார். 2ஆம் பாவம் தனம், குடும்பம், வாக்கு, இதை குறிக்கக்கூடிய ஒரு வீடு இல்லைங்களா? இந்த 2ஆம் வீட்டின் அதிபதி பாருங்கள், 2க்கு 3, 5க்கு 12. ஜாதகத்தில் எதிர்கால பலன் அறியும்
அறிவது எப்படி? ஜோதிட சிரோன்மணி, இந்த மண்ணின் மைந்தர், ஆத்தூர் திரு மு மாதேஸ்வரன் ஐயாவுடைய புக்கில் படிச்சிருந்தீங்கன்னா இந்த ரூல் தெரியும். அவர் எல்லா ஜாதகத்துக்குமே பாவத் பாவம் விதியை தொடாமல் பலனே சொன்னதே இல்லை. இந்த மண்ணின் ஹீரோ சார். அவர் பக்கத்து ஊரில் தான் இருக்கிறார். இந்த 2ஆம் இடத்துக்கு அவர் 3ஆம் இடத்துக்கு போயிட்டார், 5ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துக்கு போயிட்டார். நீங்கள் கேட்கலாம் சார், அப்போ இவர்கிட்ட தனம் இல்லையா, குடும்பம் இல்லையா, வாக்கு சொன்ன மாதிரி நடந்துக்க மாட்டாரா, அதுக்கப்புறம் குலதெய்வத்தினுடைய சப்போர்ட் இல்லையா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லையா, மற்ற எக்ஸட்ரா விஷயங்கள் பூரா கேட்கலாம். நல்லா கவனிங்க. இந்த 2ஆம் இடங்கிறது இதில் என்ன சார் உயிர் காரகத்துவம் இருக்குது? இல்லை. ஆமாம், பெரியம்மா இருக்காங்க, இந்த பையனுக்கு இல்லை. ஏன்னா எடுத்தோன்னே இல்லைன்னு சொல்கிறதுனால நீங்கள் அது ஒரு கேப் விட்டு நான் சொல்லியிருக்கணும். இந்த பையனுக்கு பெரியம்மா இல்லை. சரி, காசு நிறைய இருக்குது. குடும்பம் ஒரு முறைக்கு 2 முறை குடும்பம் அமைஞ்சும் சரியாக இல்லை. ஏன் இந்த 2 முறை குடும்பம் அமைஞ்சிச்சுன்னா, இந்த குருவின் பார்வையும் 2ஆம் அதிபதிக்கு சந்திர அதி யோகத்தினுடைய அமைப்பு இருக்கிறதுனால அவங்களுக்கு அமைஞ்சிச்சு. ஏன் சார் அப்புறம் சந்திர அதி யோகம் முழுசாக வேலை செய்யலை? காரணம் இருக்குது. ஓகேங்களா? சரி வச்சுங்க. காசு இருக்குது சார், குடும்பம் அமையலை, ஆனால் காசு நிறைய இருக்குது, எக்கச்சக்கமான பணம் வச்சுருக்கிறார். ஓகே, அதன் பிறகு வாக்கு. ஐயோ ராமா, இந்த குரு 2ஆம் இடத்தை பார்த்தா சொல்லும் செயலும் ஒன்றுன்னு இருக்கிறவங்க அத்தனை பேரையும் கூட்டிகிட்டு வந்து இந்த ஜாதகத்தை போட்டு கழுவணும். இவர் என்ன எதை சொன்னாலும் சரி. நான் கேட்பேன், என் தம்பி சாப்பிட்றதுக்கு மட்டும்தாடா நாக்காடா அப்படின்னு. அந்த மாதிரி இவருக்கு வாக்கு. அதற்கு இன்னொரு துணை கிரகம் பாருங்கள், செவ்வாய். சரி, நம்ம படிச்சிருக்கோம், எந்த கிரகங்கள் பாவ கிரகங்கள் பார்த்தாலும் குரு பார்த்தால் ஏன் இங்கே நடக்கலை? சரி ரைட்டுங்க. இல்லை, நான் அந்த கான்செப்டுக்குள்ளார வரவே இல்லை. இப்போ கட்டத்துக்குள்ளார என்ன இருக்கோ அதை மட்டுமே அப்படியே சொல்லலாம். அவர் 7ஆம் இடத்துக்கு போகிறாரு, அந்த ஆய்வுக்கு வரல. கட்டத்தில் எனக்கு 8ல் தான் தெரியுது. நான் சொல்கிறேன் பாருங்கள். 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார், இயல்புக்கு மாறான குரு பார்க்குறார். அவ்வளோதான் சார். அவர் 7க்கு போகல, 8க்கெல்லாம் 9க்கெல்லாம் போகல. அவர் இயல்பாக இல்லை. ஏன் மாப்பிள்ள, நைட்டு நான் ஏதாவது எக்கு தப்பாக பேசுனேன்? ஏன் 2 உள்ளே போனவுடனே நீ என்னடா மனுஷ மரியாடா பேசுனேன்? அது தெரியல மாப்பிள்ள, உள்ளே போனோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவர் இயல்புக்கு மாறாக இருந்திருக்கிறாரு. எப்போ? சாயந்தரம் 6 மணிக்கு மேலே. அதே மாதிரி தான் இங்கே குரு. யாராவது இந்த குரு இன்னொரு பாயிண்ட்லேயும் இதை பண்ணுறாரு சொல்கிறீங்களான்னு பார்க்குறேன். சரி, அப்போ 2ஆம் இடமான தனம் குடும்ப வாக்கத்தில் காசை தான் கொடுத்துச்சு, ஆனால் செல்வாக்கு கொடுத்துச்சு, சொல்வாக்கு கிடையாது. அதாவது இவர்கிட்ட நீங்கள் ஒரு 5 நிமிஷம் பேசுகிறீங்கன்னா அவன் பேர் இதுன்னு சொல்கிறான் பாருங்களா, பார்த்தீங்களா? அதை தவிர மீதி பூராமே பொய். சரிங்களா? அந்த அமைப்பு தான் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரிங்க. அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதிக்கு வந்துடலாம். 3ஆம் அதிபதி தைரியம், வீரியம், வெற்றி, விஜயம் எக்ஸட்ராலாம் இருக்குது. இந்த 3ஆம் இடத்தை பாருங்கள். 3ஆம் இடத்த அதிபதி சந்திரன் பாருங்கள், தேய்பிரையில் 3ஆவது தேதி இருக்கிறார். அவர் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. சுக்கிரன் புதனுடைய பார்வையில் நல்லபடியாக தான் இருக்கிறாரு. ஆனால் அந்த 3ஆம் இடத்தை இன்னொரு ஆள் பார்க்குறாரு, சனி. அதுவும் உச்ச சனி. 2000க்கு முன்னாடி எல்லாம் ஒரு ஜாதகத்தில் சனி உச்சம்னா ஆஹா இவங்க சூப்பர், ஆஹா ஓஹோ பேஸ் நான் நம்பினேன். இப்படி இல்லடா மக்கட்டேன்னு எனக்கு ஒரு குருநாதர் சொல்லி கொடுத்தார். சரிங்களா? அப்போ பாருங்க, இந்த சனி 10ஆம் பார்வையும் 3ஆம் இடத்தை பார்த்துட்டாரா, அவர் பார்த்த வீட்டை ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்குவார். தைரியம் உண்டு சார். எதில்? கோயில் கும்பாபிஷேகத்துலேயும் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும்தான் தைரியம், வேறு எதுலையுமே தைரியம் கிடையாது. ஒரு இடத்துக்கு போகணும்னா அதுக்கு ஒரு 2 பேர் கைத்தடி வேணும். இந்த ஜாதகருக்கு தனித்துவமாக போய் செயல்பட முடியல. சரி ஆச்சுங்களா? இதற்கு ஒருத்தர் நம்ம மோகனூர் மீட்டிங்கில் சொல்கிறார், ஒருத்தர் சூரியனுடைய ஆதிக்கத்தில் லக்ன புள்ளி ராசி புள்ளியெல்லாம் விழுந்தால் நீங்கள்லாம் கொஞ்சம் அப்படி தான் இருப்பீங்க அப்படின்னு. புரியுதுங்களா? எனக்கு 2மே சூரியன் தான். நான் எங்கேயுமே தனியாக போய் தான் பழக்கம்.
சிங்கம் சிங்கிளாக போகணும் நம்ம வசனம்லாம் வேணாம் சார், வேண்டாம். உள்ள உடஞ்ச சத்தமெல்லாம் கேட்குதுங்கிற மாதிரி போயிடும் அப்புறம். ஓகே சார், நல்லா கவனிச்சுங்க. இந்த சனியின் பார்வை 3ஆம் இடத்தை ஒரு விஷயத்தை கெடுத்தே தீரும். கெடுத்துருச்சா? எங்கே கெடுத்துச்சு அப்படின்னா, பஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது, சீட் நல்லா இருக்குது, டயர் நல்லா இருக்குது, மேலே கூண்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது. முக்கியமான ஒரே ஒரு விஷயம், இன்ஜினே இல்லை. உங்களுடைய நாலேஜுக்கு விட்டேன், இந்த ஜாதகத்தில் வீரியம் கிடையாது, இன்ஜின் கெட்டு போச்சு. சரிங்களா? இந்த வீட்டினுடைய அதிபதி பௌர்ணமி சந்திரனுக்கு அடுத்து 3ஆவது தேதியில் இருந்து இன்ஜின் கெடுது. அதுக்கும் காரணம் இருக்குது, அதற்கும் காரணம் இருக்குது யுவரானர்னு சொல்கிற மாதிரி அதுக்கு காரணம் இருக்குது. சரி பாருங்கள், இப்போ 3ஆம் இடத்து பலன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். சனியின் பார்வை இருக்கனால இவருக்கு கீழே இளைய சகோதரமும் கிடையாது, அதையும் சொல்லி ஆகணும். ஆனால் நகை இருக்குது, உயிர்காரவங்க பூரா பிடுங்கியாச்சு, ஜடக்காரகத்து 9 ரூபா கொடுத்தாச்சு. சரி, 3ஆம் பாவம் முடிஞ்சு போச்சுங்களா? இப்போ 4 சார், 4ல் சுக்கிரன் திக்பலன் சொல்லியிருக்கேன். இவர் நான் 5 வீடு கட்டுவார். ஏற்கனவே இப்போ கட்டினது 3, வடிவேல காமிச்ச மாதிரி 7வது 3 கட்டுவார் சார். நான் இப்போ 3 கட்டிட்டார், இன்னும் 3 கட்டுவார். 7 இல்லை சார், 3 கட்டுவார். அப்போது இங்கே சுக்கிரன் வந்து திக்பலமாக இருக்கிறார். இந்த வீட்டில் சுக்கிரன் பகைன்னு நீங்கள் எடுக்க வேண்டாம். பலன் சுக்கிர தசைக்கு பார்த்தீங்கன்னா, சுக்கிர தசையில் சுய புத்தியிலிருந்தே இவருக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் சுக்கிரனுடைய தசை கொஞ்சம் லேட்டாக வரும், நல்லா தான் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 4ஆம் அதிபதி 4க்கு 12க்கு போயிட்டார், சனியோடு சேர்ந்துருக்கிறார். சார், சனி சூரியன் காம்பினேஷன்னா நம்ம காலங்காலமாக என்ன சார் சொல்கிறோம்? அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகாதுன்னு தானே சொல்கிறோம். இந்த ஜாதகருக்கு எப்படி இருந்திருப்பாங்கன்னு யாராவது ஒருத்தங்க சொல்லுங்கள். 16 டிகிரி, இங்கே 27 டிகிரி, 11 டிகிரி விலைக்கு பார்க்குறார். 13 டிகிரினாவே பார்வைக்குள்ளார இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம், கேட்டுக்குள்ளார தான் நிற்கிறாங்க. எப்படி இருந்திருப்பாங்க அப்பா அம்மாவோட? லைவ் ஓடிட்டுருக்குங்க, சொல்லுங்கள். அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இருக்காது, 2ல் 1 தான். என்ன காரணம்? இல்லை அப்படின்னாலும் ஏன் இல்லைன்னு கேட்பேன், இருக்குனாலும் ஏன் இருக்குது சார்? இங்கே எங்கேயுமே நான் சாரத்தை போடவில்லை, நீங்கள் சாரத்தெல்லாம் தொடாதீங்க. சட்டையை மேலுவாக்கில் அயன் பண்ணுங்க சார், ரொம்பலாம் அழுத்தி அயன் பண்ணக்கூடாது. அதுக்காக நான் சாரெல்லாம் பார்க்காத ஜோதிடர்லாம் கிடையாது, கண்டிப்பாக பார்ப்பேன். என்னங்க சார்? நல்லா கவனிங்க, மூச்சுக்கு 300 தடவை ஒரு விஷயம் சொல்கிறேன். சந்திர அதியோகம், சந்திர அதியோகம், சந்திர அதியோகம். இந்த சனி கொடுக்கக்கூடிய யோகத்தை இந்த சந்திரனுடைய பார்வை அத்தனையுமே சமப்படுத்துது. கடைசி வரைக்கும் அப்பா மகனுங்க வந்து ஒற்றுமையாக தான் இருந்தாங்க. புதன் திசையில் சுக்கிர புத்தியில் அப்பா இறந்துட்டார். ஏன்னா அவர் சிம்மத்தில் இருக்கிறார். இப்போவே சொன்னீங்கன்னா எனக்கு நல்லா கிக்காக இருக்கும். கிடைக்கிறது இல்லை. கரெக்டு. சூப்பர். ஆமாம். சரிங்க சார், நன்றி. சூப்பர் தான் சார். துணைத் தலைவராக இருந்து சொல்லும்போது அந்த கருத்தை நம்ம கண்டிப்பாக ஆலோசனைக்கணும். சரி, ஓகே, வச்சுக்கலாம். இப்போ 3ஆம் பாவம் கிளியர் ஆயிடுச்சு. இப்போ 4ஆம் பாவத்துக்குள்ளார வந்துடுறோம். சுக்கிரன் வந்து இங்கே திக்பலமாக இருக்குது. தாய் வழி உறவுகள் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சாருக்கு படிப்பு ஏறலை. ஏன்? யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம், ஏன் படிப்பு ஏறலை? சுக்கிரன் 4ல் திக்பலம் சார். புதன் வந்து அதே வீட்டில் இருக்குது. இங்கே காரகோ பாவனாசின்னு நீங்கள் சொன்னிருந்தா கூட சந்திர அதியோகம் இருக்குன்ட்டு நான் முட்டு கொடுப்பேன். இதில் ஒரு காரணம் சொல்லணும். 4ஆம் அதிபதி கல்வியை கொடுப்பார். 4ஆம் அதிபதி 12க்கு போய் சனியின் பார்வை இருக்கிறனால கல்வி பெருசாக இல்லை, 8ஆம் கிளாஸ் கூட தாண்டலை. கொடுங்க. கண்டிப்பாக அது நாடியில் சொல்லிட்டார். சரி, கரெக்டு.
சரிங்களா? ஓகேங்களா சார்? இப்போ 4ஆம் இடத்துல ஏன் இப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சு போச்சு. கல்வியை கொடுக்கல, சுக்கிரன் திக்பலம் அடைஞ்சனால இவர் கட்டின வீடு பூரா அடுக்குமாடி வீடு தான். ஏன் அடுக்குமாடி வீடு? யாராவது சொல்லுங்களேன் பார்ப்போம். ம். சூப்பர் சார். ஏன் சார் நீங்கள் சொல்கிற எந்த கருத்தையும் நான் உதாசனப்படுத்தலை, பொருந்தலைன்னு சொல்ல மாட்டேன். பொருந்தது கரெக்டு. அண்ணன் தம்பி 2 பேர், அண்ணன் தம்பி 2 பேர், லக்னமே ராகுவோட இணைஞ்சிருக்கு. ராகு தான் சார் அடுக்குமாடி. ஜிகேயை புக் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவர் எங்கே கட்டினாலும் இப்படி தான் போகிறார். நான் தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், நீ 1000 கட்டியா தம்பி, 1000ம் அடுக்குமாடி தான் ஏன்பேன். ஓகேங்களா? இது எல்லாமே அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி தான் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஓகே சரி. இந்த 4ஆம் பாவத்தில் வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அது கேளுங்க, நான் அதை சொல்லிடுறேன். ஏன்னா வீடு மனை வாகனம் சொத்து எல்லாமே லக்னாதிபதி 4ஆம் இடத்துல போயிருக்கனால இவர் தான் சார் சம்பாரித்து வாங்கினார். எதுவுமே பூர்வீக இடம்லாம் கிடையாது. அதெல்லாமே விட்டுட்டு வந்துட்டார், எனக்கு வேணாம் அப்படின்ட்டு. லக்னாதிபதி 4ஆம் இடத்துக்கு போனால் சொத்து தான் சம்பாரித்து வாங்கணும். நான் 2ஆம் அதிபதி இப்போ 4ஆம் இடத்துல இருக்குது அந்த அமைப்பு. சரி, இப்போ இந்த சந்திரனை தூக்கி இங்கே போட்டிங்கன்னா ஜாதகம் பினிச்சுடு முடிஞ்சிச்சு கதை. மொத்த விஷயத்தையும் மாற்றினது இந்த சந்திரன். எங்கே நம்ம ஹரிபாஸ்கர் இந்த ஜாதக விளக்கத்துக்கு சந்திர அதியோகத்தால் சந்திர அதியோகம் ஏற்படுத்தும் மாற்றங்கள் தலைப்பு வச்சுக்கோங்க. தலைப்பு காலம் நீங்கள் அலைய வேண்டாம். ஆமாம், அந்த இதை அந்த இந்த இங்கே பாருங்கள், இந்த பாரம்பரியங்கிற வார்த்தை முக்கியம், இதை போட்டுங்க. ஓகே சரி. இந்த 4ஆம் இடம் வந்து இதில் யாராவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, நான் சொல்கிறேன். இல்லை சார், அதற்கு காரணம் எனக்கு தெரியும், நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் சொல்லிடலாம். ஏன் சார் மெயின் ரோட்டில் அவர் வீடு கட்டியிருக்க மாட்டார்னு ஐயா சொல்கிறாரு? அதாவது இதுக்கு முன்னாடி முதல்ல நடந்து குருதசை, கொஞ்சம் வீடு உள்ள கார்னர் வீடு, ஏன்னா இவர் கார்னர் வீட்டில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் சனி, அது வந்து ஒரு இந்த இப்போ நம்ம உள்ள மெயின் ரோட்லேருந்து உள்ளே வரோம் பார்த்தீங்களா, இந்த ரோட்டில் முகப்பில் கட்டினார். அதுக்கப்புறம் இப்போ நடக்கக்கூடியது வந்து புதன், இப்போவும் வீடு உள்ளே தான் கட்டுறார். சரிங்களா? இந்த சூரிய திசை ஒருவேளை புதன் முடிஞ்சு கேது வந்து கேதில் பண்ணாலும் அவர் உள்ளே தான் கட்டுவார். ஆனால் அவருக்கு 2 இடம் மெயின் ரோட்டில் இருக்குது. ஆனால் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன், இந்த 2 இடத்துல நீ வீடு கட்ட மாட்டேன்னு. பைபாஸ் ராகு பகவான். ஆமாம்மா, ஆமாங்க சார், நாங்கள் வீடே கட்டலை, கட்டுற ஐடியாவும் இல்லை. அப்புறம் எதுக்குமா வாங்கி வச்சுருக்கிற அப்படின்னா, இங்கே வந்து ராகுவுடைய தன்மை நம்ம விளக்குனாலும் அவர் சொல்கிறக்கூடிய விளக்கம் என்னென்னா, இப்போ ஒரு 40 லட்சத்துக்கு வாங்கினேனே, இன்னொரு 5-6 வருஷத்தில் அதை அப்படி அதுக்காக நான் வாங்கி போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னார். நல்லா கவனிங்க, பெரிய காசு அதுக்கெல்லாம் இந்த ராகு தான். ஏன்னா காலபுருஷனுக்கு 2 அங்கே தான் உக்காந்துருக்கிறார். அப்போது இவர் சம்பாரித்து இவர் தான் சொத்து வாங்குவார்னு அர்த்தம். சரி, 5ஆம் இடத்துக்கு வந்துடலாம், நானே 2 மணி நேரம் பேசிடுவேன். 5ஆம் இடத்தின் அதிபதி பாருங்கள், பூர்வ புண்ணியம், குலதெய்வம், புத்திரஸ்தானம், நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடிய அத்தனை விஷயம் 5 தான் சார். காதல் கூட இந்த 5ஆம் அதிபதி புதன் 5க்கு 12. நல்லா தான் சார் இருக்கிறார். நான் தான் முன்னாடி சொல்லுவேன், கட்டு மஸ்தான உடம்பு சார், கட்டு மஸ்தான உடம்பு சார். இன்னும் கரலாக்கட்டையை உருட்டுவார். ஆமாம் சார், மற்ற இடம்லாம் வண்டியில் சார் ஒரு சின்ன டிங்கரிங் வேலை கூட இல்லை சார், சூப்பராக இருக்குது சார். இன்ஜின் தான் சார் இல்லை. சரி ஓகே சார், இது வந்து யாரையும் வந்து நம்ம வந்து ஒரு மாதிரியாக சொல்லணும்னு இல்லை சார். ஒரு அதாவது ஒரு கருத்தரங்கத்தில் கருத்து பரிமாற்றத்துக்காக சற்று காமெடியோடு சொல்கிறோம் தவிர, யாரும் இந்த வீடியோ பார்க்குற யாரும் தயவுசெய்து தவறாக நினச்சிக்காதீங்க. சரிங்களா? அந்த அமைப்பு தான், வேறு ஒன்றும் இல்லை. இது இங்கே இருக்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும், இங்கே இருக்கக்கூடிய ஒரு 55 பேர்த்துக்கு தெரியும். பட் வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் தெரியாது. சரிங்களா? ஓகேங்க சார். இந்த 55 பேரும் அப்படியே ஒரு டைம் வேகமாக கை தட்டுங்க பார்ப்போம்.
55 பேர் சேர்ந்து கை தட்டுறது இவ்வளோ தான் வருமா? ஓகே, போதும் போதும் போதும். சரிங்க சார். இப்போ 5ஆம் இடம் பாருங்கள். இந்த 5ஆம் இடத்து அதிபதி 5க்கு 12க்கு போயிட்டார். இதில் இந்த புதன் தான் குழந்தையை கொடுக்கக்கூடிய கிரகம். சார் நீங்கள் எப்போவுமே சார் ஒரு பக்கமாகவே வண்டி ஓட்டக்கூடாது சார். 5, 7, 9, 11 இது 4மே குழந்தையை கொடுக்கும். எல்லாமே குழந்தையை கொடுத்தாலும் லக்னமும் லக்னாதிபதியும் வலுவாக இருந்தால் தான் அனுபவிக்க முடியும். போகிறாரு குப்புசாமி மவன், ராமசாமி புள்ள, எப்படி வார்த்தை வருது? இந்த ராமசாமி குப்புசாமின்னு சொல்லக்கூடிய பாவமே இந்த லக்னம் தானே. இப்போ லக்னமும் லக்னாதிபதியும் வீக்காக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அப்பா ஸ்டெடியாக இருந்தால் குழந்தைங்க ஸ்டெடியாக இருக்க மாட்டாங்க, குழந்தைங்க ஸ்டெடியாக இருந்தால் அப்பா அங்கே ஸ்டெடியாக இருக்க மாட்டாங்க. ஜோதிடத்தில் ஒன்று இருந்தாலும் இன்னொன்று இல்லை தான். ஓகே, சரி. இந்த 5ஆம் அதிபதி 5க்கு 12க்கு போயிட்டார் சார். சரி, இது ஒன்று தான் காரணமா? வேறு எதுவும் காரணம் இருந்தால் கண்டுபிடிங்க பார்ப்போம். புத்திர காரகன் இங்கே 8ஆம் இடத்துல உக்காந்து தான் வக்கரம். ஓகே, அது வக்கரம் அந்த அமைப்பில் இருக்கிறாரு. சரிங்க சார். நானும் ஜெயச்சந்திரன் சாரும் இப்போது இங்கேருந்து நாங்கள் துறையூர் போகிறோம். நாங்கள் 2 பேரும் போகும்போது நான் ஜெய் சார்கிட்ட சொல்கிறேன், சார் எனக்கு பசிக்குது சார், காஸ்ட்லி உணவகத்தில் கொண்டு போய் எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு. அவரும் சரிங்கன்னு சொல்கிறார். நேராக போகிறோம், தம்மம்பட்டியில் இறங்கிடுறோம். ஒரு ஹோட்டலில் போய் பாக்கெட்டை தொடும்போது காசு இல்லை. எங்கே சார் அப்படின்னா, இல்லை சார் நான் ஏடிஎம்லேருந்து காசு ஒரு 300 ரூபா எடுத்து வச்சேன், இப்போ எடுக்கும்போது காணோம் சார், பஸ்ஸில் வந்து யாரோ எடுத்துட்டாங்க போல். அவர் நல்லா புரிஞ்சுங்க, அவர் கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறார். யாரோ எடுத்துட்டாங்க. அந்த யாரோங்கிறது வேறு யாரும் இல்லை, எங்கள் அப்பன் சனி. இதை ஒருத்தவங்க கூட சொல்லலை. சனி 3ஆம் பார்வையாக பார்த்து மொத்தத்தையும் முடிச்சு எறிஞ்சாச்சு. இங்கே குருவின் பார்வை எப்படி? ஜெயமணி ரூல்ஸ் யாராவது படிச்சிருக்கீங்களா? ஜெயமணி விதிகள். குருவை சனி பார்த்தாலோ குருவை செவ்வாய் பார்த்தாலோ ஏதாவது ஒரு கிரகம் பார்த்துச்சுன்னா இந்த சனி 2ஆம் இடத்தை பார்க்குதுன்னு எழுதியிருக்கிறார். எப்படின்னு தெரியுங்களா? இந்த சனி 2ஆம் இடத்தை பார்க்கல, 3ஆம் இடத்தை தான் பார்க்குறாரு. 2ஆம் இடத்தை பார்க்குன்னு அவர் எழுதியிருக்கிறார். இதெல்லாம் 90களில் ரொம்ப ஃபேமஸாக விற்ற புத்தகம் சார். நம்மளாம் இன்னும் அந்த ரேஞ்சில் தான் இருக்கிறோம். ஜெயமணி விதி என்னன்னா, இங்கே இருக்கிற குரு 12ஆம் இடத்தை பார்க்குறார், 2ஆம் இடத்தை பார்க்குறார், 4ஆம் இடத்தையும் பார்க்குறார். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இது பாரம்பரிய விதியில். இப்போ அவர் ஜெயமணி சார் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 3ஆம் பார்வையை வந்து சனி இவரை பார்த்ததுனால சனி தான் இங்கே பார்க்குறார், இங்கே பார்க்குறார், இங்கே பார்க்குறாருன்னு எழுதியிருக்கிறார். இப்போ ஏன் குழந்தை இல்லைங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுதா? எந்த விதியை எந்த ஜாதகத்தில் எந்த இடத்துல பொருத்தி பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஜோதிடருடைய திறமையே இருக்குது. அப்போது புத்திரக்காரகன்னு சொல்லக்கூடிய குரு வக்கரம் பெற்றது இயல்பான அவர் குருவாக இல்லை, மூலத்திரியோணமாக இருந்தாலும் இயல்பான குரு இல்லை. அதே நேரத்தில் சனியின் 3ஆம் பார்வை பாருங்கள், எத்தனை டிகிரி விலையை பார்க்குறாரு? 7 டிகிரி முடிஞ்சுதா? அப்போது இந்த அமைப்பில் இருக்கும்போது குரு புத்திரக்காரகன் குரு இங்கே வேலை செய்யாமல் போயிட்டார். மறைமுகமாக சனியின் பார்வை புதனுக்கு கிடைக்கிறதுனால அவர் அங்கே ஒரு இது பண்ணாமல் போயிட்டார். எல்லாத்துக்குமே லக்னாதிபதி வலுவாக இருக்கணும், இங்கே லக்னாதிபதி வலுவாக இல்லையே, லக்னம் வலுவாக இல்லையே, லக்னாதிபதி மட்டும் வலுவாக இருந்தால் போதுமா? சார் என்ன தான் திக்பலம் அடைஞ்சாலும் அது பகையோட வீடு சார் அவருக்கு. நான் அதனால தான் சுக்கிரனுடைய திசையில் எடுத்த உடனே சுக்கிர புத்தியில் கொஞ்சம் அப்படியே ஆரம்பித்து அதுக்கப்புறம் அடுத்த புத்தியில் தான் நல்லது பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். இங்கே பகைன்னு எடுக்காதீங்க, பகைன்னு எடுத்திங்கன்னா மொத்த திசையும் குழப்பி விட்ரும். ஓகேங்களா? இவர் சுக்கிரனுடைய புத்தி மட்டும் இங்கே கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்கும். நீங்கள் அதன் பிறகு இப்போ 6ஆம் இடத்துக்கு வந்துடலாம். ஐயா 3க்கு 8ல் மறைகிறது ஒரு அதான் ஐயா பாவத் பாவம் விதி கரெக்டு தாங்க ஐயா, அதுவும் ஒரு பாயிண்ட்டு. ஐயா சொன்னதுக்கு சரி. 3ஆம் அதிபதி 3க்கு 8க்கு போயிடுச்சு. சரி, 6ஆம் இடத்துக்கு வந்துடலாம். இப்போவே 3/4 மணி நேரம் ஆச்சு. 6ஆம் இடத்துக்கு வந்துடலாம். இந்த 6ஆம் இடத்தினுடைய அதிபதி சுக்கிரன் 6க்கு பாதகத்தில் இருக்கிறார், போயிட்டார். ஓகேங்களா? 6ல் சனி. இவருடைய எல்லா வளர்ச்சியுமே வேலை செஞ்சு அந்த வேலையில் சம்பாதிச்சு தான் இவர் டெவலப் ஆகியிருக்கார். சனி கொடுக்கக்கூடிய காசு எப்படி கொடுப்பாருன்னு பொது வெளியில் விளக்க முடியாது. புரியுதுங்களா? அதனால் சனி இவருக்கு வேலையை கொடுத்தாரு,
சரி, இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த 5ஆம் அதிபதி வந்து குழந்தைய கொடுக்கல, ஆனால் இன்னொரு விஷயத்த கொடுத்தாரு. ஓகேங்களா? குழந்தைய கொடுக்கல, இன்னொரு விஷயத்த கொடுத்தாரு. அந்த இன்னொரு விஷயம் என்னன்னா, அன்றாடம் அலிமானம் செய்யக்கூடிய சாப்பிடக்கூடிய தின்பண்டங்கள் அனைத்தும் 5. இதுவும் நம்ம ஜிகே கிட்ட படித்தவங்களுக்கு தெரியும். அதில் நல்ல வியாபாரம் சார், நல்ல ஓட்டம், சூப்பர் ஓட்டம், சும்மா கும்முன்னு ஓடி இருக்குது. ஓகே, இப்போ 6ஆம் இடத்துல இருப்போம். 6ஆம் இடங்கிறது வேலை. அந்த வேலை தொழில் செஞ்சு இதன் மூலியம் தான் நம்ம வந்து முன்னேறி ஆகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. சரி, இவர் ஏன் சார் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அதிகம் இருக்கிறாருன்னா, கேதுவுடைய சாயத்தை வாங்கி செவ்வாய் பார்க்கறனால இவர் அதிகமாக, செவ்வாயின்னா பார்த்தீங்கன்னா முருகன் பட்டை போடுற சாமியை வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ராகுனா சிவனை சொல்லலாம். சிவன் கோயில் மேலே மிகப்பெரிய பக்தர். இவங்க வந்து பெருமாள் குடியில் பிறந்தவங்க. சிவன் கோயிலில் சிவராத்திரி ஆரம்பித்து பிரதோஷம் ஆரம்பித்து எல்லா விஷயத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அன்னதானம் பண்ணி அந்த அளவுக்கு ஒரு இது பண்ணிட்டு உட்காந்துருக்கிறார். இல்லை சார், அதெல்லாம் இல்லை சார், அந்தளவுலாம் பண்ண மாட்டார் அவர். அதெல்லாம் தெரியாது. கோயிலுக்கு போவார். அது தெரியலைங்க சார், நான் கேட்டுட்டு சொல்கிறேன். ஃபோன் நம்பர் இருக்குது சார், பேசிட்டு சொல்கிறேன். கண்டிப்பாக கேட்கலாம். ஏன்னா ரங்கநாதன் சார் ஒரு விஷயம் சொன்னால் அதை வந்து புறந்தள்ள முடியாது. அகத்துக்குள்ளார தான் போடணும். ஓகே, 6ஆம் இடத்துல சனி இருப்பது வந்து பார்த்திங்கன்னா தொழிலால் வேலையால் நம்ம வந்து முன்னேறலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து பார்த்திங்கன்னா கடன் கொடுக்குமா, கடன் வாங்குமா? கரெக்டு. அது காரணம் ரைட்டு. ஏன்னா ஸ்பெகுலேஷனுக்கு இவங்க 2 பேர் தான். சரி, இதனோட புதுசாக ஒரு விதிமுறை சொல்கிறேன் கேளுங்க. சனி இருக்கிற இடம் 6. சனி 6ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டாவே பணம் கொடுப்பார், பணம் வாங்க மாட்டார். ஓகேங்களா? இவர் வந்து சனி 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறனால இவர் வந்து அடி வாங்குகிற ஆள் இல்லை, அடி கொடுக்குற ஆள். புரியுதுங்களா? இவர் வந்து கடன் கொடுக்குற ஆள், கடன் வாங்க மாட்டார். இல்லை சார், அதெல்லாம் பயன்படுத்த மாட்டார் சார். இது வரைக்கும் என்கிட்ட இல்லை. சரிங்க சார், இல்லை இது வரைக்கும் என்கிட்ட இல்லை சார். இல்லை சார், இது வரைக்கும் அவர் பேசலை. ஏன்னா லக்னாதிபதி சந்திர அதியோகத்தில் இருக்கிறனால பேச மாட்டார். இல்லை சார், யாருக்கிட்டையுமே அவர் கெட்ட வார்த்தை பேசணும். ஆனால் ஒரு விஷயம் இந்த மேடையில் பேசிட்டு வந்து உங்ககிட்ட சொல்கிறேன், அதெல்லாம் தெய்வதாட்சணம் இல்லாமல் பேசுவான் சார். கெட்ட வார்த்தை வேறு. இப்போ நான் உங்ககிட்ட கெட்ட வார்த்தை பேசணும்னா இப்போ பேசலான்னு சொல்லிவிடுவேன் சார். இன்னொரு வார்த்தை பேசுவார். அதே தான் பிடிச்சு கொண்டார். ஓகேங்களா? ஓகே, அந்த மாதிரிலாம் இருப்பார். ஓகே, சரி, ஓகே வச்சுங்க. சனியை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி, இவர் தானே இந்த லக்னத்துக்கு ராஜயோகாதிபதி அப்படிங்கிற முறையில் இவர் கடன் கொடுக்க தான் செய்வார், வாங்க மாட்டார். ரொம்ப நன்றி சார். கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா 1 மணி நேரம் தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கிறேன். இப்போ 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடத்துல கேதுவும் செவ்வாயும் இருக்காங்க. 7ஆம் இடம் இவருக்கு மனைவி, நண்பர்கள் இதெல்லாம் எக்கச்சக்கம் சார். அதாவது நண்பர்கள். வரேன், நீங்கள் ஞாபகப்படுத்தணும். ஆமாம், 12 முடிச்சுட்டு வரேன். மறுபடியும் இன்றைக்கி மதியம் லஞ்ச் வரைக்கும் நான் தான் வச்சுங்க. சரி, இந்த வீட்டுடைய அடிப்படை விஷயத்தை கெடுத்துருச்சு. இவருக்கு மனைவி கிடையாது, காதலி கிடையாது, சரிங்களா? ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 பேராவது நண்பர்களாக இருப்பாங்க. ஏன்னா 7ஆம் இடம் நண்பர், செவ்வாய் ஆட்சி, கேதுவோடு இணையும் போது கேள யோகம். இந்த வீட்டுக்கு நல்லது. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் எங்கெங்கெல்லாம் பார்க்குதோ அதெல்லாம் நல்லதல்ல. 7ஆம் இடம் கேது உட்காந்து இந்த வீட்டினுடைய மெயின் உயிர் காரகத்துவத்தை பறித்து விட்டது. அதுக்கு 3ஆம் அதிபதி துணை போய் விட்டார். 3ஆம் இடமும் துணை போயிடுச்சு. நம்ம வந்து தம்பட்டமாக, அதாவது மேலோட்டமாக 7ஆம் இடத்தை மட்டும் பார்க்கக்கூடாது. 3ஆம் இடமும் ரொம்ப முக்கியம். 7க்கு திரிகோணம், பெரிய திரிகோணம் 9 தான். ஓகே, அப்போது இங்கே வந்து இவருக்கு நண்பர்கள் அதிகம். இவருக்கு எந்த வேலை செய்யணும்னாலும் ஒரு ஃபோன் எடுத்து ஒரு ஃபோனை தட்டினார்னா போதும், அந்த ஒரு வேலை செய்ய 10 பேர் வந்து நிற்பான். அந்தளவு ஒரு அமைப்பு, சரிங்களா? சரி,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 குரு, மறைமுகமான வருமானம், பிறந்த ஊரை விட்டு இடம் பெயர்தல், இது எல்லாமே 8ஆம் இடம் தான். இங்கே குரு வக்கரமாக இல்லைன்னா அவர் வெளிநாடு போயிருப்பார். ஓகேங்களா? இங்கே குரு வக்கரமானதுனால பிறந்த ஊரை விட்டு அப்படி இப்படியே நகர்ந்து 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 இப்போவே 2-3 இடத்த மாறிட்டார். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம்லாம் இவருக்கு வந்துச்சு. இதெல்லாம் பொது வெளியில் விளக்க முடியல என்னால், நான் தனிப்பட்ட முறையில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். திடீர் யோகம்லாம் உங்களுக்கு வந்துச்சு சார். அதனால் அதில் தான் ஒரு நல்ல பெரிய செல்வந்தர் ஆகிட்டார். ஓகேங்களா? எந்த காலத்திலும் நேர்மையாக, எந்த காலத்துலேயும். சரி, 9ஆம் இடத்துக்கு போகலாம் சார். நல்லா கவனிங்க. ஏதோ ஒரு படத்தில் பாலையா சொல்வார், 3000 ரூபா பணம் கொண்டு வந்து கொடுத்தா பொண்ணு தரேன் அப்படின்னு. நேர்மையாக உழைக்கிற யாருக்குமே 3000 இந்த காலத்தில் சம்பாதிக்க முடியாதுன்னு அந்த காலத்தில் இருந்திருக்கும். அதிசய பிறவி இந்த ராஜாதிராஜா படத்தில் அதே மாதிரி 50,000 ரூபா பணம் சொல்லியிருப்பாங்க. இந்த காலத்தில் நேர்மையாக உழைக்கிறவன் அவன் 50,000 ரூபா சம்பாதிச்சிருக்கலாம்னு வினு சக்கரவர்த்தி பேசுவார். இது காலங்காலமாக இருக்கக்கூடிய வசனம் தான், நானும் புதுசாக சொல்லலை. சரி, 9ஆம் இடத்துக்கு வரலாம். 9ஆம் இடங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெயர் புகழ் பாக்கியம். சரி, இங்கே 8ஆம் இடம். இது இங்கே இந்த வீட்டினுடைய அதிபதியான கிரகம் குரு இங்கேயே ஆட்சி அடைஞ்சிருக்கு. 3ஆம் அதிபதி 3க்கு 8ல் மறைஞ்சிருந்தாலும் ஆயுள் காரகன் சனி உச்சம் பெற்றிருக்கிறனால ஆயுள்லாம் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? சரி, 9ஆம் இடத்துக்கு போயிடலாம். இந்த 9ஆம் இடத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி. 9க்கும் 10க்கும் அதிபதியான கிரகம் சனி. அவர் உச்சம் பெற்று இருக்கனால தான் தகப்பனார் ரொம்ப நாள் இருந்தார். சரிங்க சார், தகப்பனார் ரொம்ப நாள் இருந்தார். தகப்பனாரால் குழந்தைக்கு ஏதாவது ஆதாயம் இருக்கா சார்? இது வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம் சார். லக்னாதிபதி எங்கே இருக்கிறாரு? சிம்மத்தில். 9ஆம் அதிபதி எங்கே இருக்கிறாரு? 3ஆம் இடத்துல. லக்னாதிபதிக்கு 3ஆம் இடத்துல 9ஆம் அதிபதி இருந்தால் இந்த ஜாதகருக்கு அப்பாவால் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குன்னு அர்த்தம். அது முன்னேற்றத்துக்கான வீடு சார். அது நிச்சயமாக இருக்குது. அவருக்கு இருந்த வரைக்கும், ஏன் அடுத்த நிமிஷம் இறக்குறாருன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் அவருக்கு யோகத்தை கொடுத்துட்டு தான் போனார். அவ்வளோ நல்ல ஒரு திறமையான ஒரு மனிதர். ஓகே, ஆனால் நிறைய போய் பேசுவார். இவருடைய காரகத்துவத்தில் அதுவும் உண்டு. சரி, 9ஆம் இடம் பெயர் புகழ் பாக்கியம், இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயம், இதெல்லாம் ஐயா பறந்துக்கிட்டே இருப்பார். இப்போது ஏதாவது ஒரு பக்கத்தில் ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட வாங்க தம்பி அப்படின்னா வரமாட்டார். திருச்செந்தூருக்கு போகலாம் வாங்க அப்படின்னா பஸ்ஸா காரான்னு கேட்பார். உடனே வந்துடுவார். ஏன்னா இங்கே கேதுவுடைய சாயில் அப்படியே லக்னத்துக்கு செவ்வாய் மூலியமாக கடத்துறார். புரியுதுங்களா? அந்த அமைப்பு. 9ஆம் இடம் நல்லா இருக்குது. திருச்சி மாவட்டத்தினுடைய முக்கியமான மினிஸ்டரு இந்த பையன் போனா வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவார். அந்த மாதிரி ஒரு அது காரணம் அந்த 9ஆம் அதிபதி தான். ஓகேங்களா? சரி, 10க்கு வந்துடலாம். 10 தான் சார் கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம், இன்னும் என்னென்னமோ வச்சுக்கோங்க. இவர் ஒரு நாள் கூட 9 மணிக்கு தூங்கினதில்லை. ஏன் சார் 10க்கும் தூக்கத்துக்கும் என்ன சார் சம்மந்தம் இருக்குது? இந்த 2 வீடு தான் சார் தூக்கம். இந்த 2 வீடு தான் சார் இந்த 2 வீடு தான் சார் இரவை குறிக்கக்கூடிய வீடு. நைட்டு 2 மணிக்கு தூங்குவார், 12 மணிக்கு, 1 மணிக்கு, 2 மணிக்கு தூங்குவார். காலையில் 9 மணிக்கு முன்னாடி எந்திரிக்க மாட்டார். இந்த 2 வீட்டில் கிரகம் இருந்துட்டா, அது லக்னமோ ராசியோ ராசி அதிபதியோ இருந்தால் அவங்க ரொம்ப சுறுசுறுப்புன்னு சொல்லுங்க சார். ரொம்ப கைத்தட்டிட்டு போவாங்க. முக்கிய குறிப்பு, இது வஞ்ச புகழ் சனி. 10ல் சந்திரன் இருக்கிறது நல்லது. எல்லோரும் நீங்கள் சொன்னீங்க, நான் கூட பௌர்ணமி சந்திர அதியோகம் சொன்னேன். 3க்கு 8ல் ஐயா மறைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு, 3ஆம் அதிபதி 8ல் மறைஞ்சிருக்கிறாருன்னு சொன்னார். சரி, ஆனால் இங்கே அவர் திக்பலம் இழந்து விட்டார்னு யாருமே சொல்லலையே. ஸ்தான பலத்தில் அதுவும் முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இங்கே திக்பலம் இழந்துட்டார், அதனால தான் 3 அவுட்டு. ஓகேங்களா? இதுதான் இப்போ இது நடந்திருக்கு. இந்த ஜாதகருக்கு இப்போ சந்திர தசை நடந்துச்சு அப்படின்னு ஜாதகர் உயிரோடவே இருக்க மாட்டார். நான் மறுபடியும் சொல்கிறேன், செவ்வாயின் 4ஆம் பார்வை சந்திரனுக்கு இருக்கு. கேதுவோட இணைஞ்சு பார்க்குறாரு. இந்த அமைப்பு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். சரி, இவருக்கு புதன் திசையில் நான் நீ வார்டு கவுன்சிலர் ஆவ, கலைஞருக்கு ஜாதகத்தோட 50% மேட்சிங் சொன்னேன். அதை பற்றி ஒரு ஆய்வு சொல்லிடலாம். அதுக்கு சொல்லிவிட்டு 11க்கு போகலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
சார், ஒரு மனிதர் அரசியலில் மிகப்பெரிய ஆளாக வளர்கிறதுக்கு என்ன சார் யோகம் வேணும், எந்த பாவம் வேணும்? ம் ம் சரிங்க சார், அதுவும் சிறப்பு, இதுவும் சிறப்பு, நீங்கள் சொல்வதும் சிறப்பு, சனி சொல்கிறதும் சிறப்பு. சரிங்க சார், செவ்வாயும் சிறப்பு. ஆக மொத்தம் 9. சியர்ஸ், முடிஞ்சு போச்சு சார். நல்லா கவனிங்க. மிதுன லக்னம், 5ஆம் அதிபதி சுக்கிரன் 10ல் தான் உச்சம். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. இரும்பு பெண்மணி மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஜாதகம். சரி, காணா லக்கணம் 5ஆம் அதிபதி செவ்வாய், கடக லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் 7ஆம் இடத்தில் உச்சம். எங்க பார்ப்பார்? இல்லைங்க, கடக லக்கணம். 5ம் 10ம் தான் மிக உயர்ந்த பொசிஷன் காணா லக்கணத்துக்கு. அப்போ முதல்ல ஜெயலலிதாம்மா ஜாதகம் பார்த்தோம், மிதுன லக்கணம் 5க்கு அதிபதி 10ல் உச்சம். 2வது கலைஞர் ஜாதகம் பார்த்தோம், கடக லக்கணம் 5க்கு அதிபதி செவ்வாய் 7ல் உச்சம். அவர் 10ஆம் இடத்தோட தொடர்பு. புரியுதுங்களா? சரி, இந்த அமைப்பு இல்லையே. இந்த அமைப்பு இருக்கக்கூடிய இன்னொரு ஆள் அஜித்குமார் அவர்களுக்கு இருக்குது. அவர் ஜாதகம் எடுத்து நீங்கள் ஆய்வு செஞ்சீங்கன்னா தெரியும். ஓகே, அது வேறு டாபிக். ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் இந்த டாபிக்குள்ளே வந்துடலாம். இவருக்கு பாருங்கள், 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதனா சார். புதன் சிம்மத்தில் இருந்தால் நட்பா, அதிநட்பா, சமமா, பகையா? இந்த 4 உறவுகள் என்ன உறவு சார்? எல்லாரும் கருத்து சொல்லுங்கள். நட்பு. திரு மேட்டுப்பட்டி மிராஸ்தார் பழனிவேலையா அவர்களை விசாரிக்கிறேன். சொல்லுங்கள் சார், நீங்களும் சொல்லுங்கள். புரியுதுங்களா? வாழப்பாடியிலிருந்து சேலம் போனால் முதல் ஸ்டாப்பு மேட்டுப்பட்டி தான். புதனுக்கு முதல்ல அவர் நண்பராக நினைக்கக்கூடியது சூரியனை தான். சூரியன் அதி நட்பு. இந்த வீட்டில் புதன் இருக்கிற அத்தனை பேத்துக்கும் ஜோசியம் நல்லா வரும். இது அதி நட்பு சார், இங்கே பகையெல்லாம் கிடையாது. ஆனால் சூரியன் என்ன பண்ணுறாரு, இந்த 2 வீட்டில் சமமாக நிற்கிறார். அவர் தான் கொஞ்சம் வித்தியாசப்படுறார். நல்லா பாருங்கள், புதனுக்கு மிகவும் பிடித்த கிரகம் சூரியன், அதுக்கப்புறம் சுக்கிரன். நான் எங்கே கொண்டு வந்து தலைவரை போட்டிருக்கேன்னு பார்த்தீங்களா? அவர் தொலைவு தான், ஆனால் இவரோட அவர் இணையக்கூடாது. இந்த 3 பேரோட இணையும் போது கண்டிப்பாக நல்ல பலனை புதன் தருவார். ஓகேங்களா? அப்போ 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய ராஜ்யஸ்தானத்தை குறிக்கக்கூடிய கிரகம் புதன், அவர் சிம்மத்தில் போய் உக்காந்துருக்கிறார். நீங்கள் சூரியன் சொன்னீங்கல்ல சார், நீங்கள் செவ்வாய் சொன்னீங்க, சூரியன் நீங்கள் சொன்னீங்க, அந்த கான்செப்ட் இங்கே வந்துருச்சு. சரி, இது தாங்க அந்த விஷயம். இந்த 5ஆம் அதிபதி பாருங்கள் 10 பார்க்குறாரா, கலைஞர் ஜாதகம் மாதிரியே. அது தாங்க நான் சொன்னேன், 20 வருடங்களுக்கு முன்னாடி சொன்னது, இப்போ இல்லை, 20 வருடங்களுக்கு முன்னாடி தான் இருக்கும். ஓகே, அந்த அமைப்பு. அதனால் இவர் அந்த அமைப்பில் இருக்கிறார். இன்னும் இவருக்கு வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர், சதுர செயலாளர், பஞ்சமுக செயலாளர், இனி அனைத்து செயலாளர் பதவியும் இவருக்கு கிடைக்கும். ஆனால் வாழ்க்கை கிடைக்காது. மனைவி இல்லை, கலத்திரம் இல்லை, தாம்பத்தியம் இல்லை, இதெல்லாம் இல்லை. சரி, அதுக்கப்புறம் 11ஆம் இடம் சார். 11ல் மாந்தி இருக்குது. சொல்லுங்கள் சார். சார், தொழில் முன்னாடியே சொல்லிட்டேன். 5ஆம் அதிபதி இல்லை சார், நான் அந்த 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 கான்செப்டில் சொல்லலை சார். நான் அந்த கான்செப்டில் சொல்லலை. 10ஆம் இடத்துல சந்திரன். சந்திரன்னா சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள், தினசரி அலிமானம் ஆகக்கூடிய உணவுப் பொருள்னு சிம்பிளாக முடிச்சிட்டேன். ஓகேங்களா? இந்த 5, 10 கனெக்ட் ஆகுதுங்க சார், அந்த அமைப்பு தானே அது. ஓகே, 11ஆம் இடத்துல மாந்தி. இவருக்கு முன்னாடி ஒரு குழந்தை பிறந்து இறந்துருச்சு. சரிங்களா?
ஒருவேளை அந்த குழந்தை இருந்தால் இவருக்கு இவ்வளோ பெரிய லாபம் கிடையாது. பேங்க் பேலன்ஸ் எல்லாம் கிடையாது. அந்த குழந்தை இல்லை, பொண்ணு இல்லை. நான் சொல்லுவேன், தம்பி உனக்கு அந்த பொண்ணு இருந்திருக்கணும்டா, அப்புறம் தெரிஞ்சிருக்கோம். ஒரு கிரகம் மொத்த ஜாதத்தையும் மாற்றணும் அப்படின்னா இது வந்து சனி சார், எல்லா கிரகங்களும் செய்யும் சார். ஈவன் புதனுக்கு கூட அந்த பவர் இருக்குது. இந்த இடத்துல மாந்தி உட்காந்து அந்த பலனை வந்து செஞ்சிச்சு அப்படின்னு. ஏன்னா அவர் அஷ்டமாதிபதியோடைய சாரத்தில் இருக்கிறார். இங்கே சாரத்தை கொண்டு வருவேன். சரிங்களா? சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம். 12ஆம் இடம். இந்த 12ஆம் இடத்துல அயன சயன போகஸ்தானம்லாம் இருக்குங்களா? இல்லை சார், நீங்கள் பேசுங்க, நீங்கள் டீ குடிங்க. 55 பேர் டீ குடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நான் மெதுவாக பேசிடுறேன், விடுங்க சார். முடிச்சிடறேன் சார். நான் முடிச்சிட்டேன்னா அடுத்த பேச்சாளருக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் சார். ஓகே சார். 12ஆம் இடம். இந்த 12ஆம் இடத்தை பாருங்கள், சனி பார்க்குறார். 12ஆம் இடம் தான் தூக்கம். இவர் லேட் நைட்டாக தூங்குவார்னு சொன்னானா? 12ஆம் இடத்தை யார் ஜாதத்துலாம் சனி பார்க்குதோ அவங்க சீக்கிரம் தூங்க மாட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி சாருக்கு வெளியில் சுற்றுறதுனா ரொம்ப பிடிக்கும். சொந்த ஊரில் அந்தளவு ஒரு சாரை பார்க்க முடியாது. அப்போ எப்படி நீங்கள் கடையை நடத்தலான்னு கேட்கலாம். கடையை நடத்துறதுக்கெல்லாம் நாங்கள் வேறு ஆளை வச்சுருக்குறோம். ஏன்னா சனி உச்சம் இல்லை. கண்டிப்பாக இருக்குது. சரி, அதான் சார் ரியல் எஸ்டேட்லாம் எக்கச்சக்கம் பண்ணியிருக்கிறார் சார், எல்லாம் வச்சுருக்கிறார். ஓகே, 12ஆம் இடத்தை வந்து சனி பார்ப்பது. சரிங்களா? 12ஆம் இடத்தை இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சனி பார்ப்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலையில் நல்லது. விரயத்தை கட்டுப்படுத்துவார். 10 பைசா எடுத்து செலவு பண்ண மாட்டார். ஓகேங்களா? செலவே பண்ண மாட்டார் சார். ஆனால் குருவின் பார்வைக்காக நீங்கள் கோயில் தர்ம காரியங்களுக்காக காசு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காசு கொடுத்துருவார். இந்த அமைப்பு தான் இந்த ஜாதகருக்கு இருக்கக்கூடிய விஷயம். நான் ஃபஸ்ட்டே ஒரு விஷயம் சொன்னேன்னு சொல்கிறேன். இல்லை சார் ரங்கநாதன் சார், அதை நினைவுபடுத்துங்க. அது சொல்லுங்கள் என்னென்னு. எந்த பாவத்தை பற்றி சொல்லும்போது? அதெல்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 12 பாவக்கட்டத்துக்குள்ளார அதெல்லாம் வந்துருச்சு. டைவர்ஸ் எல்லாம் இல்லை சார். பொண்ணு நைட்டு கல்யாணமாகி மறுநாள் காலையில் முதல் பஸ்லேயே போயிடுச்சு, வீட்டுக்கு போயிடுச்சு. அவ்வளோதான், வரல. இல்லை சார், சொந்த கஷ்டம். இங்கே பாருங்கள், இப்போ இவருக்கு வந்து இவர் நாமினேஷன் தாக்கல் பண்ணும்போது அவிட்டத்தில் இருந்தார் சனி. என்கிட்ட கேட்டார், சார் நான் வந்து கவுன்சிலருக்கு நிற்கிறேன், ஜெயிச்சிருவேண்ணா அப்படின்னு. கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. 7.5 சனின்னு நினைக்காதீங்க. 7.5 சனி எப்போ அதி உச்சத்தை தொடுங்கிறது எனக்கு தெரியும். சனி போராட்டாதியில் போகும்போது நீ கெட்ட பேர் வாங்குவேன்னு சொன்னேன். 3 வருஷம் வாங்கி ஒன்றும் பண்ணலை. மொத்த வார்டுக்கும் ஒன்றுமே பண்ணலை. இது ஊர் முழுக்க கெட்ட பேர் வாங்கிட்டார். எவ்வளோ நம்பிக்கை வச்சு இவர் மேலே எல்லாருமே ஓட்டு போட்டாங்களோ எதையுமே இவர் செய்யலை. இப்போ கெட்ட பேரில் தான் நிற்கிது. தலைவரோட மோதல் போக்கில் இருந்துக்கிட்டு பிரச்சனை பண்ணிகிட்ருக்கிறார். இதுதான். ஏன்னா என்ன யோகம் இருந்தாலும் சார் பாப்பார். சரிங்களா? இது ஒன்றுமே பண்ணலை. ஓகேங்களா? இவருக்கு இந்த ஜென்மசனி நடக்கும்போது நான் ஒரே ஒரு விஷயம் சொன்னேன். இந்த செவ்வாயுடைய பார்வை சந்திரனுக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்களா? ஒரு வைரஸ் ஃபீவரில் படுத்து இரத்த சிவப்பணுக்கெல்லாம் குறைஞ்சி கிவி பழம் அந்த பழம் இந்த பழம்லாம் சாப்பிட்டு விட்டு நீ நலமுடன் வருவாய் புண்ணியவானேன்னு சொன்னேன். சார் நான் டெய்லியும் தண்டால் எடுக்கிறேன், கரலாக்கட்டை சுற்றுறேன், அது பண்ணுறேன் இது பண்ணுறேன், எனக்கு ஒன்றுமே வராதுன்னு சொல்லி டெங்கில் படுத்தார். இப்போ தான் சார் டெங்கில் படுத்தார். டெங்கில் படுத்து அதிலிருந்து ரெக்கவரி ஆகி வெளியில் வரத்துக்குள்ளாரும் போதும்னு ஆயிடுச்சு. ஓகேங்களா?
சார் இதை வீடியோவில் பார்த்துருக்குறவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். சும்மா ஒரு ஜாலியாக இந்த ஜாதகத்தை வந்து விளக்கியிருக்கோம். 12 பாவத்தையும் வந்து விளக்கியிருக்கோம். கீழே வந்து கமெண்ட் பண்ணி நல்லா புரிஞ்சவங்களையும் தயவுசெய்து குழப்பாதீங்க. உங்களுக்கு ஜோதிடம் வந்து புரியல அப்படின்னா இந்த வீடியோவை தெளிவாக திருப்பி பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். இந்த வாழப்பாடி ஜோதிட நல ஆராய்ச்சியாளர் சங்கம் வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சு 17வது மீட்டிங்லேருந்து நான் கலந்துருப்பேன்னு நினைக்கிறேன். சார் 17வதுலேருந்து நான் கலந்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ச்சியாக நான் வந்து போன வருஷம் 6வது மாதத்துலேருந்து நான் அங்கே தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கிறேன். ஓகேங்களா? அதில் ஒரு 6, இதில் ஒரு 2, 3, 9. ஓகே, 1 நேரத்தில் 8. ஓகேங்களா? இது வந்து அப்படியே ஒரு 100ஐ தாண்டி 1000ஐ தாண்டி போகணும்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற வீரபத்திர சுப்பிரமணிய சுவாமியோடைய அருள் பெற்று எல்லாரும் நலமுடன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை வந்து நம்ம வந்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கொட்டும் நரம்பு சார்ந்த பிரச்சனை வந்துச்சு, சரிங்களா? கால் பாதம் சரியில்லை. இது வரைக்கும் சார் கண்ணாடி போடலை, இனிமேல் போடலாம். அது தெரியலைங்க சார், அது தெரியல சார். ஓகே, ஏன்னா புதன் கெடலை அப்படிங்கிற அமைப்பில் எங்கள் அலர்ஜி வருவதற்கு வாய்ப்பு கம்மி. ஓகேங்க சார், நன்றி, வணக்கம். ஐயா ரவிச்சந்திரன் ஐயா வந்து மிக மிக சிறப்பாக இந்த ஜாதகத்தை விளக்குனார். அவருக்கு நம்ம சங்கத்தின் சார்பாக மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அவருக்கு நமது சங்கத்தின் துணைத் தலைவர் ஐயா அவர்கள் வந்து அவருக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்விப்பார். துணைத் தலைவர், ஆமாங்க ஐயா. அவருக்கு வந்து இனிப்பு வழங்கி அவருக்கு நம்ம கௌரவப்படுத்துகிறோம். அவர் இந்த லட்டை வந்து திருப்பதி லட்டாக நினச்சிக்கிட்டு சாப்பிட்ணுன்னு கேட்டுக்கிறாங்க ஐயா. இதை வழங்கிய நம்மளுடைய சேலத்தை சேர்ந்த திரு சண்முக ஐயாவுக்கு ஒரு ஓ போடுங்க ஐயா.